நான் சொல்றேன், சரீர பிரகாரமா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறவங்க இஸ்ரவேலர். நீங்களும் நானும் ஆவிக்குரிய. அப்ப அந்த இஸ்ரவேலர்களை, அந்த யூதர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல இந்த காலை வேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்களை என்னையும் தேவன். இப்ப எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதி இருக்குன்னு சொல்றீங்க? மறுபடியும் கேள்வியை நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அது உங்க படிப்பை வச்சு இல்ல, அது உங்க பட்டத்தை வச்சு அல்ல, உங்க பதவியை வச்சு அல்ல, உங்க பணத்தை வச்சு அல்ல. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, குல தெய்வமாக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இப்ப நமக்கு என்ன தகுதி வந்துருச்சுன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பெறதுக்கு. மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், எனக்கு தகுதி இருக்கு. எதை அனுபவிக்க? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நாம் எல்லாரும் தகுதி பெற்றவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் தகுதி பெற்றவர்கள்.